தேவதூதர்கள் தேவன் சொல்லுகிற வேலையை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆட்கள் தாங்க. எஸ், அவர்களை தான் நம்ம தேவதூதர்கள் என்று சொல்கிறோம். தேவன் தூது அனுப்புகிற உயிர்கள், அதனால தேவதூதர்கள் சொல்கிறோம். இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சகரியாவின் இடத்துல ஒரு தேவதூதன் வருகிறார். சகரியா தூபம் காட்டுகிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டு. அதே தேவதூதன் தான் ஆலயத்திலே அந்த சகரியாவினிடத்துல, ஆசாரியனாகிய சகரியாவினிடத்தில் பேசின அதே காபிரியல் என்னும் தேவதூதன் உண்மையும் உத்தமமான கன்னி பெண்ணாகிய மரியாளிடத்திலையும் தரிசனமாகிறாருங்க. எஸ், வேதம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாருங்க. எஸ், கடவுள் தன்னுடைய தூதாட்களை இல்ல அவர் அப்பியர் ஆகிறது கூட ஆலயத்துல தான் இல்லைங்க, நம்முடைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. நாம கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது எந்த இடமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சந்திக்க வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீ வாழ்க என்று சொல்லி வாழ்த்துதலோடு ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. எஸ், நம்மை ஆசீர்வதிக்கவும் தம்முடைய கிருபை நம்மேல் வைத்திருக்கிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மரியாளை குறித்து பார்த்தோம்னால் அந்த கன்னிகை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரத்தி என்றோ இல்ல பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பெண்ணோ இல்ல, சாதாரண ஒரு கன்னி பெண்ணாக தான் இருந்தாங்க. அதோடு கூட இவங்க யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த யோசேப்பு குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கூட சொல்லுகிறாங்க, தச்சனுடைய குமாரன் சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றாங்க. அப்போ தச்சு வேலை செய்தவர் தான் அந்த யோசேப்பு. அப்போ தச்சு வேலை செய்த அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குழந்தையாக இல்லை, யோசேப்பு வளர்ப்பு தந்தையாக இருந்தார். கன்னி மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை எதற்காக சொல்றேன்னா, யோசேப்பு தச்சு செய்கிற ஒரு தொழிலை செய்த சாதாரணமான ஒரு மனிதன் தான். ஸோ கர்த்தர் இங்கதான் உயர்வான இடத்துல, உயர்ந்த ஜாதி, உயர்ந்த ஒரு இதுல நிலையில இருக்கிறவங்க, அதிக பணம் படைத்தவர்கள்ட்ட தான் இருப்பாங்கன்னு இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த பணி செய்தாலும் சரி, நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you.